சென்னை ராயப்பேட்டையில் திருட்டு வழக்கில் கைதான நபரை புற காவல் நிலையத்தில் புகுந்து இழுத்து போட்டு தாக்கிய திமுகவினர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சென்னை ராயப்பேட்டையில் திருட்டு வழக்கில் கைதான நபரை புற காவல் நிலையத்தில் புகுந்து திமுகவினர் இழுத்து போட்டு தாக்கியுள்ளனர். இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை ராயப்பேட்டையில் திருட்டு வழக்கில் கைதான நபரை புறக்காவல் நிலையத்தில் புகுந்து திமுகவினர் இழுத்து போட்டு அடித்துள்ளனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது குறித்த விரிவான தகவல். கண்டிப்பாக. சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலை அருகே ராயப்பேட்டை புறக்காவல் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இன்று அதிகாலை அதே பகுதியை சேர்ந்த அப்பு என்ற ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி, திருட்டு வழக்கில் தொடர்புடைய சரித்திர பதிவேடு குற்றவாளியை அப்பகுதி மக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த அப்பு காவல்துறையினர் பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறார். அப்போது சென்னை மேற்கு மாவட்ட திமுக துணை செயலாளராக இருப்பவர் ஆரன்துரை, முன்னாள் கவுன்சிலரான இவர் கனிமொழியின் உதவியாளராக இருந்து வருகிறார். இந்த நிலையில அந்த அப்புவை கொலைவெறி தாக்குதல் நடத்துவதற்காக திமுக குண்டர்களுடன் அந்த புறக்காவல் நிலையத்தை பிடித்திருக்கிறார். அப்போது அவரை அந்த குற்றவாளியை வெளியே பிடித்து இழுத்து கொண்டிருந்த போது அங்கு காவல் பணியில் இருந்த அருண் சிங் என்ற காவலர் அதை தடுத்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த மாவட்ட துணை செயலாளரான ஆரன்துரை அந்த காவலரை பிடித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அதில் அவரது சீருடை முழுவதுமாக கிழிந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனத்தையும் தாக்கி இருக்கிறார்கள். இது தொடர்பாக ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது வரை திமுக மாவட்ட துணை செயலாளரான ஆரன்துரை மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் காவலர் மீது நடவடிக்கை எடுக்க திமுக தலைமை நிர்வாகம் நிர்பந்தித்து வருவதாக குற்றச்சாட்டு இருந்திருக்கிறது. காலை 6 மணிக்கு இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. ஒரு குற்றவாளியை பிடித்து காவல்துறையினரிடம் பொதுமக்கள் பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவரை மீட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்துவதற்காக காவல்துறையினரை தாக்கி அவர் மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை தடுக்க நினைத்த காவலர் அருண் சிங் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்த இருக்கிறது. இது தொடர்பாக தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் மட்டுமில்லாமல் சென்னையில பல்வேறு இடங்கள்ல சாதாரண ஒரு இடைநிலை காவல் பணியில் இருக்கக்கூடிய காவலர் மீது காவல்துறையினர் திமுகவினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. இது தொடர்பாக ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் கட்ட பஞ்சாயத்தை காவல்துறை திமுகவினர் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக விசாரணையானது தற்போது நடந்து வருகிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராம்குமார்.